தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து, அமுதே தமிழே இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் மீன ராசிக்குரிய சனி மாற்ற பலன்களை ஆராய்வோம். மென்மையான சுபாவமும் சஞ்சல புத்தியும் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த சனி மாற்றம் உங்களுக்கு என்ன செய்யும் என ஆராய்ந்து பார்க்கலாம். மீன ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர் என்றால், 11ஆம் 12ஆம் வீடுகளுக்கு அதிபராகி லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் அமைந்து முழுமையான அனுபவங்களை தருபவராகவும் சனியே அமைந்துள்ளார். பொருள் பணம் லாபங்கள் வருவதற்கும் பின்னர் வேண்டியபடி வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக செலவு விரயம் தந்து மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் மூல காரணமானவர் சனியாரே. அதிக ஆசையையும் விருப்பத்தையும் தூண்டி கடன்படும் நிலையையும் ஏற்படுத்தக்கூடியவர். வண்டி வாகனம் வாங்கவும் வீடுமனை சொத்துக்களை வாங்கி சேர்க்கவும் உல்லாச பிரயாணம் வெளிநாட்டு பயணம் போன்ற பிரயாண செலவுகளையும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கும் முதலீடுகள் போன்ற செலவுகளையும் உண்டாக்க வல்லவரே. இத்தகைய சனியார் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் மீன ராசியில் பிரவேசித்து ஜென்மச் சனியாக ஆதிக்கம் செலுத்த உள்ளார். ஜென்மச் சனி என்பது நமது உடலில் ஆதிக்கம் செலுத்த உள்ளது. உடலில் சோர்வு, தடுமாற்றம், மனக்குழப்பம், தலை அல்லது முகத்தில் சிறு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடும். மேலும் அதிக உழைப்பு, அலைச்சல், தொழில் மாற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத குறைவு என்பன காட்டக்கூடும். மேலும் உடலில் சர்க்கரை நோய், அதாவது சுகர், நரம்பு தளர்ச்சி, பிபி, இரத்த குறைபாடு போன்ற சில ஆரோக்கிய பாதிப்புகளையும் உண்டாக்கக்கூடியது. எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அடுத்து, சனியார் பார்வை 3ஆம் இடமான இடவம் மீது கிடைப்பதால் இளைய சகோதரர் வழி நற்செய்தி, சுப செய்திகள் கிடைக்கலாம். சகோதரர் மாணவர்களாயின் பரீட்சையில் வெற்றி பெற்று உயர்கல்வி நிலையை அடையலாம். தொழிலில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களையும் காணலாம். பருவ வயதினரானால் காதல், திருமணம், குழந்தை பேறு, வீடு மனை சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகவும் வாய்ப்பு உண்டு. அடுத்து, சனியார் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் பார்ப்பார். இது மீன ராசிக்கு களத்திர ஸ்தானம். எனவே குடும்பத்தில் சற்று சலசலப்பு, குழப்பம், விருத்தி குறைவு, வாக்குவாதம், புதிய தொடர்புகள் நட்புகள் உருவாகக்கூடும். இடைவெளி பிரிவுகள் தோன்றவும் கூடும். எனவே மனம் திறந்து வெளிப்படையாக உண்மையாக செயல்பட்டால் சனியார் தீமை செய்யார் என்றே கூறலாம். அடுத்து, சனியார் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வை செய்வார். 10ஆம் இடம் தொழில் வாய்ப்புகளை பாதிக்கலாம். பதவியில் மாற்றம், தொழில் வழி அலைச்சல், தேடி அலையும் தொழில்கள் அல்லது தூர தேசம் சென்று தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை, இடமாற்றம், பிரயாணம், வெளிநாட்டு பயணம், அதற்கான முயற்சிகள் போன்ற அனுபவங்களை காட்டக்கூடியது. இந்த அனுபவங்களை எப்போது எதிர்கொள்ளலாம்? அடுத்த 3 மாதங்கள் வரையில் சனி மீன ராசி அதிபர் குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வார். எனவே சனியாரின் செயல்பாடுகள் கட்டுப்படும். அதன் மேல் குரு கடகராசிக்கு மாற்றம் பெற்று மீன வீட்டை பார்க்கிறார். எனவே 27, அதாவது 2027 ஜூலை ஆகஸ்ட் வரையான காலம்
நிதானமாக செயல்படுவார். அடுத்து 2027 ஆகஸ்ட் முதல் 2028 முடிய உள்ள காலம் சனி தன் இஷ்டப்படி செயல்படுவார். மேலும் சனியார் ஒரு மந்த கிரகம். இறுதி காலத்தில் தான் தன் செயல்பாடுகளை காட்ட இடமுண்டு. அடுத்து ராசியின் பலனை அறிவதில் மகாதிசை பலனையும் பார்த்தே முடிவு செய்ய வேண்டும். அதன்படி மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் குரு திசையிலும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனி திசையிலும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் புதன் திசையையும் ஆரம்ப திசையாக கொண்டவர்கள். எனினும் வயது செல்ல செல்ல ஏனைய திசைகளையும் கடந்து பயணம் செய்பவர்களும் உண்டு. எனவே அவரவர் ஜனன கால சாதகப்படி தற்கால நடப்பு மகாதிசை புத்திகளையும் கணக்கில் கொண்டே பலன் அறிய வேண்டும். அடுத்து துலாம் மகரம் லக்கினங்களாக பிறந்தவர்களுக்கும் சனியால் அதிக கெடுதல் இல்லை எனலாம். கும்பம் இடவம் லக்கினங்களாக பிறந்தவர்கள் மத்திம பலன்களை காணக்கூடும். அடுத்து எத்தகைய சூழ்நிலைகளையும் சமாளிக்க கடவுள் நம்பிக்கை வழிபாடு மிகவும் அவசியம். நம்பினார் கெடுவதில்லை. எனவே மீன ராசியினர் சக்தி வழிபாடு செய்வது மிகவும் பொருத்தமானது. மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தினர் சிவன், தட்சணாமூர்த்தி மற்றும் குபேரனையும் வழிபாடு செய்தல் நன்று. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் சிவன், ஐயப்பன், விநாயகரையும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் விஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தல் நன்று. அடுத்து மாதம் ஒரு தடவை அவரவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த நாளை அறிந்து கோயிலுக்கு சென்று வருதல் நன்று. ஜென்ம நட்சத்திரங்களில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தமக்கு வசதியான ஒரு நாளிலோ அல்லது சனிக்கிழமைகளிலோ கோயிலுக்கு சென்று அர்ச்சனை மற்றும் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நன்று. அத்துடன் தான தர்மம் செய்வது தீவினைகள் பாவ கணக்குகளை குறைத்து நன்மையையும் புண்ணியத்தையும் அதிகரிக்கச் செய்யும். எனவே நல்லதே செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம். மனம் போல் வாழ்க. நன்றி.